ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் எங்களோட அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்துல நம்ம ஒரு சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லி இருக்கிறது, தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் பாராட்டும் கர்த்தர் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமாங்க, இன்னைக்கும் கூட நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிற கர்த்தரை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை வைராக்கியம் அப்படின்னு சொன்னா சிலருக்கு புரியாம இருக்கும். வைராக்கியம்ன்றத நம்ம அந்த இடத்துல ஆங்கில மொழிபெயர்ப்புல நம்ம பார்க்கும்போது ஜெலஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஜெலஸ்னா என்னன்னா ஒரு விதமான அப்செட் ஆகுறது, ஒரு அன்ஹாப்பி ஆகுறது. அதாவது நமக்காக ஆண்டவர் அப்செட் ஆகுறாராம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது ஏசப்பா ஃபீல் பண்றாங்களாம். ஒருவேளை என்னோட கஷ்டத்தை, எனக்கு வருகிற பாடுகளை யார் பார்க்க போறா, எனக்காக யார் பரிதபிக்க போறா அப்படின்னு நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம். நமக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஒருவேளை ஜெலஸ் அப்படின்னு சொல்லும் போது மனுஷங்க ஒரு விதமாக வைராக்கியமாக இருக்கிறாங்க, தேவனோட வைராக்கியம் ஒரு விதமா இருக்கு. மனுஷங்களோட வைராக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா பொறாமை கொண்டதாக இருக்கும். ஒருவேளை ஒருத்தர் நம்மளை விட ஒரு நல்லா இருந்தாங்கன்னா அவங்க மேல ஒரு பொறாமை வருது. அப்போ அவங்களோட இது என்னன்னா பாவக்கிரியை தான் நடப்பிக்குது. மனுஷனோட வைராக்கியம் பாவக்கிரியையா இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்ம மேல வைத்திருக்கிற வைராக்கியம் எப்படி இருக்கு அப்படின்னா பூரண அன்பின் வெளிப்பாடா இருக்கு. ஆமாங்க, அவர் நம்ம மேல அவ்வளவு அன்பு கொண்டதுனால மட்டும்தான் நமக்காக நிற்கிறார். நமக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அவர் முன் வந்து நிற்கிறார். ஒருவேளை ஏன் வாழ்க்கையில எனக்காக நிற்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காக நிற்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எனக்காக பரிந்து பேச யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நமக்காக பரிந்து பேசுகிற ஆண்டவர் இருக்கிறார். எனக்காக போராட யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? நமக்காக போராட இயேசு கிறிஸ்து இருக்கிறார். யோபுவோட வாழ்க்கையில அந்த தேவ புத்திரருக்கு நடுவுல வந்து சாத்தான் நிற்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபின் மேல் கண் வைத்தாயோ. ஆண்டவர் சொல்றாங்க பாத்தீங்களா, அவன் ஒண்ணுமே சொல்லல, வந்து நிக்க மட்டும் தான் செஞ்சான். ஆனா ஆண்டவர் கண்டுபிடிக்கிறார், என் தாசன் மேல இவன் கண்ணு வச்சுட்டான். யோபு மேல அவர் எவ்வளவு வைராக்கியமா இருந்திருக்கிறாங்க. தம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக நினைக்கிற நினைவுகளை கூட அவர் அறிந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் யோபுவை கைவிடவே இல்லைங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களை கேலிதான் பண்ணாங்க, அவங்களோட ஒய்ஃப் கூட அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு சப்போர்ட்டா இல்ல. ஆனா ஆண்டவர் அவங்களோட இருந்தார். வைராக்கியமாய் நின்ற யோபுவுக்கு ஆண்டவரும் வைராக்கியமாய் நின்றார். என்ன நடந்துச்சு? கடைசியில ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு, எல்லாம் ரெட்டிப்பாய் கிடைச்சிச்சு. இதே போல்தாங்க மோசேக்கு விரோதமாக மிரியாம் முறுமுறுக்கிறாங்க. மோசையை கொண்டு மாத்திரம் தான் தேவன் பேசினாரோ, எங்களை கொண்டும் பேச மாட்டோரோன்னு ஒரே ஒரு லைன் தாங்க சொன்னாங்க. பாத்தீங்கன்னா ஏன் மோசைக்கு விரோதமாக பேச நீங்க யாருன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல வைராக்கியம் பாராட்டுகிறார். அதனால என்ன நடந்துச்சு? மிரியாம் மேல ஆண்டோடைய கோபம் வந்தது. அவங்க குஷ்டரோகியாய் மாறினாங்க. பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, அதுலயே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? தேவ கோபம் அவங்க மேல வந்தது. பாருங்களேன், ஆண்டவர் நம்ம மேல எவ்வளவு அன்பா இருக்காரு, நம்ம மேல அவ்வளவு ஜெலஸா இருக்காங்க. நமக்கு ஏதாவது ஒரு காரியம்னா அவரால நிம்மதியா இருக்க முடியாதுங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா அதை தீர்க்கிற வரைக்கும் அவர் நம்மோடு போராடுகிறவரா இருக்கார், நமக்காக போராடுகிறவரா இருக்கிறார். ஒருவேளை எப்படிக்கா எனக்கு எப்படி ஆண்டவர் என் மேல வைராக்கியமா இருப்பாரு அப்படின்னு நினைக்கலாம் நீங்க. நம்ம ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கும்போது அவரும் நமக்காக வைராக்கியமா இருப்பார். அவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதாங்க, அவருக்கே மகிமையை நாம் செலுத்த வேண்டும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல இப்படி ஒரு வசனம் இருக்கு, என்ன என்று உங்களுக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவரோட மகிமையை அவருக்கு செலுத்தணும், அவருக்கு மட்டுமே நாம ஆராதனை செய்யணும் தான் அவர் எதிர்பார்க்கிறார். அவர் பிரத்யேக பக்தியை எதிர்பார்க்கிறார். அவர் தான் ஸ்பெஷல் அப்படின்றத அவர் அவரோட இடத்தை யாருக்குமே அவர் விட்டு கொடுக்க தயாரா இல்லைங்க. அதனால நாம ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்கும்போது, நம்முடைய பக்தியில வைராக்கியமா இருக்கும்போது நாம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா ஆண்டவர் நமக்காக 1000 ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க. நீங்க நினைக்கலாம், நான் ஏசப்பாக்காக செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவருக்கு தெரியவா போகுது, ஒருவேளை நான் இவ்வளவு செஞ்சிருக்கேன் ஆண்டவருக்காக, இது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. என் வாழ்க்கையில இப்படிதான் நடந்துச்சு. நான் ஏசப்பாவுக்காக நின்னேன், ஏசப்பா என் வாழ்க்கையில அற்புதம் செஞ்சார், எனக்காக வைராக்கியம் பாராட்டினார். என் வாழ்க்கையில எங்க அம்மா இறந்தப்போ சொன்னாங்க, ஏசுன்னு போனியப்பா, உனக்கு இப்ப என்ன இழப்பு தானே வந்துச்சுன்னு நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என் வாழ்க்கையை உயர்த்தி நிறுத்தினார். அநேகருக்கு நான் உதவி செய்கிற பிள்ளையாக, அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளையாக மாற்றினார். ஒருவேளை நீங்க இந்த நேரத்துல ஏசப்பாக்காக வைராக்கியமா நில்லுங்க. எந்த விஷயத்துல நீங்க நிக்கிறீங்களோ அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த காரியத்தை குறித்து ஜெபம் பண்ணுவோமா?
அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நேரத்திலையும் எங்களுக்காக வைராக்கியம் பாராட்டும் கர்த்தர்ன்னு சொல்லி நாங்க இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். ஏசப்பா, எங்க மீது அன்பு வைத்து எங்க மேல நீங்க கொண்ட அலாதி அன்புனால எவ்வளோ எங்களுக்காக செய்றீங்க. எங்களுக்காக பேசுகிறவர் எங்க பட்சத்துல யாருமே இல்லையே, எங்களுக்காக பேச யாருமே இல்லையே, எங்களுக்காக நிற்க யாருமே இல்லையே, எங்களுக்காக போராட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக நீங்க நிற்கிறீங்கப்பா. நீங்க வைராக்கியம் உள்ள ஆண்டவராய் அவர்களோடு இருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நேரத்திலையும் ஜெபிக்கிற ஒவ்வொருத்தருக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. அவர்கள் பட்சத்தில் நீங்க இருந்த அற்புதங்களை நடப்பிப்பீராக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.